ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பட்டாணி குருமா சுண்டல் செய்யலாமா வாங்க அப்படின்னு. இது இட்லி தோசை கூட நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். கொஞ்சமாக ஆனியன் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சோடனே பட்டை லவங்கெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாமே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சோடனே நம்ம சின்ன வெங்காயம் எல்லாமே க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சமாக பொன்னிறமாக நல்லா வதங்கி விடுங்க. கொஞ்சம் ஸ்லோவிலே இருக்கட்டும், ரொம்ப தீஞ்சிரு போது நல்லா இருக்காது. கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ சால்ட் உப்பு சேர்த்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்களா, இந்தமாரி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் போடுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே அதில் போட்டுக்கலாம். ஒருத்தவங்க பாதி பேர் கொஞ்சமாக வேக வச்சு குக்கரில் போட்டு அப்படி போடுவாங்க. நான் அப்படியே தான் போடுறேன். வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். பட்டாணி நல்லா வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கட்டும். இப்போ எண்ணெய்லாம் திரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சமாக நான் தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அது எல்லாமே தேங்காய் பேஸ்ட் ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொதிச்சாவே போதும். அவ்வளோதான், நம்மளோட சுண்டல் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்றா உங்கள் வீட்டில் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.